ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். நீதிமொழிகள் 21:30 இப்படி சொல்லுகிறது: கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. இந்த வசனம் இப்படி ஆரம்பிக்குது. கர்த்தருக்கு விரோதமான அப்படின்னு அங்கே போட்டிருக்குது. ஆண்டவர் ஞானத்தில் சிறந்தவர், புத்தியை தரக்கூடியவர். அவருடைய ஆலோசனை மிகவும் ஆச்சரியமானது. ஆண்டவருடைய காரியங்களுக்கு விரோதமாக எந்த வகையான ஞானமும், எந்த வகையான புத்தியும், எந்த வகையான ஆலோசனையும் செல்லுபடியாகாது. மனிதர்களுக்கு விரோதமான ஆலோசனைகள் கூட இருக்கலாம். இங்கு கர்த்தருக்கு விரோதமான காரியம். நான் கர்த்தரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால், நான் கர்த்தரையே சார்ந்து கொள்கிறவனாக இருந்தால், நான் கர்த்தரையே நம்புகிறவனாக இருந்தால், நான் கர்த்தரையே பிரதிபலிக்கிறவனாக இருந்தால், எனக்கு விரோதமாக எந்த ஞானமும், எந்த புத்தியும், எந்த ஆலோசனையும் இல்லை. நிறைய மறைவாக நிறைய பிளான் பண்ணலாம், திட்டமிடலாம், கண்ணிங்க செயல்படலாம். அவைகளால் உங்களுக்கு எந்த சேதமும் இல்லாதபடி ஆண்டவர் நேர்த்தியாய் உங்களை நடத்துவார். ஏன்னா அவர் ஞானவான், அவர் புத்தி உள்ளவர், ஆலோசனை கர்த்தா. அவரை போல ஞானம் யாருக்கும் இல்லையே. ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தினால் எங்களை நிரப்பும். உமக்கு விரோதமாகவோ, உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாகவோ நாங்கள் நேராகவோ மறைமுகமாகவோ எப்படியும் செயல்படாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்ளும். நல்ல ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்த அந்த செய்திக்காக நன்றி. உமக்கு விரோதமான ஞானம், புத்தி, ஆலோசனை கிடையாது. இதை நாங்கள் புரிந்து கொண்டு வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.